Hello everyone, welcome to Yarn Wonders. வீக் 3 ஆஃப் கிரானி ஸ்கொயர் வெனஸ்டேல இந்த வீக்கான கிரானி ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயரில் வந்து நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம், ஆஃப் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு கலர் யான் எடுத்திருக்கேன். ப்ளூ அண்ட் கிரே கலர் யான் எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஒரு கலரில் மேக் பண்ணுவோம். இந்த நார்மலாக அந்த பேசிக் கிரானி ஸ்கொயர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஆஷ் கலரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாட் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம 1 2 3 4 5 செயின் நம்ம வந்து இங்கே மேக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 2 3 4 5 செயின் மேக் பண்ணிக்கிறோம். ஸ்லிப் ஸ்டிச் மேக் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 செயின் மேக் பண்ணிவிட்டு அண்ட் 5th செயினை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th ஒன்னில் சிங்கிள் crochet மேக் பண்ணுறோம். 1 2 3 and 4 சிங்கிள் crochet மேக் பண்ணிவிட்டு 4 செயின் மேக் பண்ணணும். அகெயின் 1 2 3 4. இப்போ அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம டபுள் ட்ரிபிள் crochet மேக் பண்ணணும். ஸோ டபுள் ட்ரிபிள் crochetக்கு நம்ம நீடில் 3 டைம்ஸ் yarn out பண்ணிக்கணும். 1 2 3 yarn out பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet நம்ம இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். அகெயின் 3 டைம்ஸ் வந்து yarn out பண்ணிவிட்டு சேம் பிளேஸில் நம்ம டபுள் ட்ரிபிள் crochet போட்டுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 4 செயின். இது நெக்ஸ்ட் இருக்க சிங்கிள் crochetல இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. அகெயின் 4 செயின் 2 3 4. இப்போயும் டபுள் ட்ரிபிள் crochet தான். 3 டைம்ஸ் yarn out பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸில் மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நீடில் 4 டைம்ஸ் வந்து நீடில் yarn out பண்ணிக்கணும். ஸோ சுற்றிக்கணும். 1 2 3 and 4. இதுவும் வந்து இந்த சேம் ஸ்பேஸில் நம்ம டபுள் ட்ரிபிள் crochet போட்டோம் இல்லையா, அதே ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி 2 2 நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 2 லூப்ஸா சேம் அதே தான். 2 3 4 செட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 3 செயின்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து பீகாட் சொல்லுவாங்க. லைக் 3 செயின் போட்டுட்டு இந்த 3rd செயினில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். லைக் இந்த மாதிரி. ஓகேங்களா, போட்டுட்டு திரும்பி என்ன பண்ணோன்னா 1 2 3 4 5 6 செயின் மேக் பண்ணுறோம். 2 3 4 5 6 செயின் மேக் பண்ணிவிட்டு இந்த டர்னிங் செயினில் நம்ம போட்டு ஒரு சிங்கிள் crochet போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் ஸோ இந்த டர்னிங் செயின் ஸோ அங்கே இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் சென்டராக இருக்கும். திரும்பி அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா
அகெயின் வந்து செயின் 1 2 3 4 5 6 6 செயின் போட்டுக்கலாம். 3 4 5 6 செயின் போட்டுட்டு எக்ஸஸாக இந்த பீகாட் பண்ணுறதுக்கு 3 செயின் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டுட்டு இந்த தேர்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 4 டைம் வந்து நம்ம நீடில் yarn out பண்ணிக்கணும். 3 and 4 அப்படியே ஆப்போசிட் சைடில் செட் பண்ணி 2 2 எடுத்துக்கோங்க. ஓகே, 4 ஓகேங்களா. இப்போ டபுள் ட்ரிபிள் crochet 3 டைம்ஸ் சுற்றிக்கோங்க. 4 செயின் அண்ட் நெக்ஸ்ட் ஒன்றில் நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். now again 4 செயின். இப்போ நெக்ஸ்ட் ஒன்றில் டபுள் ட்ரிபிள் crochet 3 டைம்ஸ் yarn over. again 4 chain 3 4 நெக்ஸ்ட் இருக்க ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இங்கே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை மேக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் ஒன்று போட்டுட்டு கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு yarn எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இந்த டபுள் ட்ரிபிள் போட்டிருக்கோம் இல்லையா, 4 செயின் மேக் பண்ணிவிட்டு, ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லைக் இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து நம்ம yarn out பண்ணி எடுத்துகிட்டு மேக் 2 செயின் அண்ட் இது வந்து எதில் போட்டிருக்காங்கன்னா பேக் லூப்பில். ஸோ பேக் லூப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி எடுத்துருவாங்க. 2 செயின் மேக் பண்ணிக்கோங்க அண்ட் yarn over. நோ, நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிங்கிள் crochet. நெக்ஸ்ட் ஒன்று வந்து சிங்கிள் crochet அண்ட் அதுக்கப்புறமும் சிங்கிள் crochet மேக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 செயின் 1 2 3. ஸோ 3 செயின் மேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 1 2 3 4. ஸோ 4 செயின் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த இடத்துல தான் வந்து ஒரு சிங்கிள் crochet, ஒரு ஹாஃப் டபுள் crochet, ஒரு டபுள் crochet மேக் பண்ணிக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்கே போடணுன்ட்டு. 1 2 3 and 4. ஸோ 4 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு
ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே இல்லையா? ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே நம்ம இங்க போடணும். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, சாரி பேக் லூப். சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ட்ரிபிள் க்ரோஷே போடணும். ஸோ ட்ரிபிள் க்ரோஷே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்ட ஒரு பிளேஸ் இருக்கும், அங்கே இந்த வி மாதிரி தெரியும் உங்களுக்கு, அங்கே நீங்கள் போடணும். ட்ரிபிள் க்ரோஷேக்கு வந்து 3 டைம்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் அவுட் பண்ணிக்கோங்க. சாரி 2 டைம்ஸ், 2 டைம்ஸ் ஏர்ன் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 3. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு செயின். அகெயின் வந்து 2 டைம்ஸ் ஏர்ன் அவுட் பண்ணிவிட்டு சேம் ஸ்பேஸில் ட்ரிபிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் வந்து 1 2 3 4 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 1 2 3 4 செயின் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் ஒன்னில், அண்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 செயின். 1 2 3. ஸோ 3 செயின், 2 சிங்கிள் க்ரோஷே. டூ சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அண்ட் 3 செயின். 1 2 3. அண்ட் நெக்ஸ்ட் ஒனில் வந்து ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த 3 செயினில் இந்த இந்த 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து இந்த 4th செயினில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அண்ட் நெக்ஸ்ட் ஒனில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அகெயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, 3 செயின், 2 3. அகெயின் இந்த 4 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 4th செயினில் மேக்கே ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் செயினில், ஒரு டபுள் க்ரோஷே,
3 chain 2 3 chain போட்டுட்டு ஒரு double crochet in same place. next oneல வந்து ஒரு half double, next oneல ஒரு double. Okay, now in 3 chain the 1 2 3. The third chain we make one double crochet, next one ஒரு half double crochet, next one வந்து ஒரு double crochet. now 3 chain same அதே ஸ்பேஸ்ல ஒரு double crochet, next oneல ஒரு half double, next oneல ஒரு double. now 3 chain 3. okay, 3 chain போட்டுட்டு first 2 chain போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ் கிட்ட போயிட்டு ஒரு slip stitch. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ நெக்ஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா சேம் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். நான் இங்கேருந்தே நான் வந்து 3 செயின் போடுறேன். ஸோ பேசிக் கிரானி ஸ்கொயர் போடுவோம் இல்லையா, ஸோ இங்கேயும் 4 கார்னர்ஸ் இருக்குது. 1 2 3 4 கார்னர்ஸ், 4 சைட் கார்னர்ஸ். லைக் இது வந்து கட் பண்ண வேண்டியா, ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துலலாம் ஒரு கிளஸ்டர் தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ நான் 3 செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கார்னரில் ஒரு கிளஸ்டர் மேக் பண்ணுறேன். 3 டபுள் crochet, 2 chain, again 3 double crochet in same place, corner cluster, so next one la side cluster, in corner cluster, 2 chain, 3 double crochet, side cluster, now corner cluster, 2 chain, again corner cluster, side cluster, now corner,
2 chain, now side cluster, இங்கே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக 2 டபுள் crochet மட்டும் போடுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செயின் 1 போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து இந்த பேக்கில் இருக்க த்ரெட்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய க்ரோஷே நீடில் வச்சு ஹைட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம சூப் பண்ணோம் இல்லையா நார்மல் நீடில், அதை வச்சு நீங்கள் ஹைட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க, ஹைட் பண்ணிவிட்டு. ஸோ இங்கே நம்ம வந்து பாதி தூரம் ஹைட் பண்ணிட்டோம். லைக் இந்த த்ரெட்டையும் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த த்ரெட் நான் போடும்போதே ஹைட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனல் அவுட்லுக் இதுதான், பட்டர்ஃப்ளை கிரானி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன கிரானி ஸ்கொயர் போடலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.